அடுத்ததாக சகோதரர் இலியாஸ் எம்ஐசி அவர்கள் அன்சாரி தோழர்கள் என்ற தலைப்பில் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. மை யஹ்திலில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٍ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ. அன்பு மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொதுக்குழு மற்றும் தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அன்சாரி தோழர்களும் நாமும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இங்கே பேசப்பட வேண்டிய அவசிய தேவை என்ன ஏற்பட்டது என்று கேட்டால், அதற்கு மிக முக்கியமான 2 காரணங்கள் இருக்கிறது. முதலாவது காரணம் என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொன்னார்கள், அல் அன்சார், என்னுடைய இந்த அன்சாரி தோழர்கள், லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், அவர்களை நல்ல இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு எவரும் நேசிக்க மாட்டார். லா யுப்கிலுஹும் இல்லா முனாஃபிக், யார் முனாஃபிக்காக இருக்கிறாரோ, நயவஞ்சகராக இருக்கிறாரோ, அவரை தவிர யாரும் இந்த அன்சாரி தோழர்களை வெறுக்க மாட்டார்கள். மன் அஹப்பஹும், யாரெல்லாம் அன்சாரி தோழர்களை நேசிக்கிறார்களோ, அஹப்பஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். வமன் அபகலஹும், யாரெல்லாம் அன்சாரி தோழர்களை வெறுக்கிறார்களோ, அபகலஹுல்லாஹ், அல்லாஹும் அவரை வெறுக்கிறான் என்கிற நபிமொழியின் அடிப்படையிலே இந்த மக்களுக்கு மத்தியில் திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டிய ஒரு சமுதாயம் அன்சாரிகளுடைய சமுதாயம். குறிப்பாக இந்த இடத்தில் அன்சாரி தோழர்கள் ஞாபகம் ஊட்டப்படுவதற்குண்டான அடிப்படையான காரணம், அவர்களுடைய வரலாற்றில் இருந்து ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிற பணிகளில் ஈடுபடுகிற நமக்கு அதிகமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பணிகளில் சோர்வடைகிறோமோ, எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தின் பக்கம் தங்களுடைய பார்வைகளை நாம் திருப்புகிறோமோ, அந்த நேரத்திலெல்லாம் இந்த அன்சாரி தோழர்களுடைய வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது உளப்பூர்வமாக, உள தூய்மையாக, தியாக உணர்வோடு அல்லாஹ்வின் பணிகளில் ஈடுபடுவதற்கு இந்த உந்து சக்தியாக அன்சாரி தோழர்களுடைய வரலாறு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லாவற்றையும் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அன்சாரி தோழர்களுக்கென்று மகத்தான பல சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். இவங்களுடைய வரலாற்றில் என்ன பாடம் இருக்கிறது, அதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறனோ, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன என்பதை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அன்சாரி தோழர்களை அதிகமாக நேசித்தார்கள். எந்த அளவிற்கு என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது, தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு பெண் தன்னுடைய குழந்தையோடு வருகிறாள். குழந்தையோடு வந்து அந்த பெண் தன்னுடைய குழந்தையோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையும் அன்சாரி சமூகத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை, அந்த பெண்ணும் அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு பெண். அந்த இருவரும் பேசுவதை அழகாக ரசித்துக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 பேரையும் பார்த்து சொன்னார்கள், வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனது கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னக்கும் அஹப்புன் நாசி இலைய, மக்களே, அன்சாரி தோழர்களே,
மனித குலத்திலேயே நீங்கள் எனக்கு மிகவும் விருப்பமான மனிதர்களாக இருக்கிறீர்கள், என்னுடைய தோழர்களிலேயே எனக்கு மிக நேசத்திற்குரிய மக்களாக அன்சாரி தோழர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் இந்த அன்சாரி தோழர்களை பற்றி திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகம் ஊட்டி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், நபிகளார் சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே, ஹிஜ்ரத் என்கிற அந்த நிகழ்வு மாத்திரம் இல்லை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த அன்சாரிகளின் மீது தன்னுடைய பாசத்தை நேசத்தை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், நபிகளார் சொன்னார்கள், லௌலல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் மாத்திரம் நடைபெறவில்லை என்று சொன்னால், அந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை என்று சொன்னால், லகுந்து இம்ராம் மினல் அன்சார், நான் அன்சாரி சமூகத்தை சேர்ந்தவனாகவே இருந்திருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தின் மீது அளப்பற்ற அன்பையும் பாசத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நபிகளாருடைய மரணப்படுக்கை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய கடைசி நாட்களை எண்ணுகிற அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வருவது குறைந்து போய்விடுகிறது. எந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதரை இன்முகத்தோடு பார்த்து ரசித்தார்களோ அந்த தோழர்கள் பள்ளிவாசலிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு 10-15 நபர்களோடு தோழர்களோடு உட்கார்ந்து பேசுகிற அந்த சம்பவங்கள் குறைந்து போய்விடுகிறது. அன்சாரி தோழர்களுக்கு இது எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என்று சொன்னால், தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால், ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் மதீனாவினுடைய ஒரு தெருவை கடந்து போகிற நிலையிலே ஒரு சின்ன ஒரு குரூப் அன்சாரி தோழர்களில் சிலர் ஓரமா உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழுது கொண்டிருந்த காட்சியை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் பார்க்கிறார்கள். எதற்காக அழுகிறீர்கள் கேட்கிறார்கள். எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள்? அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வருகை குறைந்து விட்டது, அவர்கள் நன்றாக இருக்கும் போது பள்ளிவாசலுக்கு வந்த அந்த ஞாபகத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நபிகளார் எங்களோடு அமர்ந்து பேசிய அந்த தருணங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், அதை நினைத்து நாங்கள் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன உடனேயே நபிகளாருக்கு இந்த செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு சேர்க்கிறார்கள். நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிற அந்த வருகை குறைந்து விட்டது, உங்களுடைய மஜ்லிஸை நினைத்து அன்சாரி தோழர்களில் சிலர் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை கிடைத்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான தலைவலியில் தலையில் கட்டு போட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விரைவாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு கிளம்புகிறார்கள். பள்ளிவாசலுக்கு கிளம்பி போய் அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே ஏறுகிறார்கள். பாருங்கள், அன்சாரி தோழர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் எந்த அளவிற்கு ஒரு இறுக்கமான உறவு இருந்திருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அன்சாரி தோழர்களை எந்த அளவிற்கு நேசித்திருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் பிணைப்பு, நட்பின் பிணைப்பு, நேசத்தின் வெளிப்பாடு எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே, அல் அன்சார், இந்த அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்களே, கரிசி ஐபத்தி, என்னுடைய ஈரல். நபிகளார் இந்த அன்சாரி தோழர்களை குறித்து எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கென்று ஒரு இடத்தை கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால், அன்சாரி தோழர்கள் என்னுடைய உடலின் ஒரு பகுதி. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நபிகளார் ஒரு சமூகத்திற்கு கொடுப்பார்கள் என்று சொன்னால்
அந்த அளவிற்கு நபிகளாருடைய மனதில் இடம் பெற்றதற்கான காரணம் என்ன? அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இந்த அன்சாரி தோழர்கள் மிகப்பெரிய இடத்தை பெற்றதற்குண்டான அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால், அவர்கள் இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி கமிட் ஆனதிலிருந்து, இஸ்லாத்தை ஏற்று நபிகளாருக்கு பையத்து செய்த அந்த நேரத்திலிருந்து தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இந்த ஏகத்துவத்திற்காகவே செலவழித்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி பல்வேறு தியாகங்களை செய்தார்கள். அவர்களுடைய வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது உண்மையில் நாம் செய்கிற இந்த ஏகத்துவ பணிகளையும் அவர்கள் செய்த தியாகங்களையும் ஒப்பு நோக்கி பார்த்தால் அவர்களுக்கு அருகில் கூட நம்மால் செல்ல முடியாது. பத்ருடைய யுத்த களத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், அந்த வரலாற்றை கொஞ்சம் படித்து பாருங்கள். ரமலானுடைய மாதம் அனைவரும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அபூ சுஃபியான் ஒரு வியாபார கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போய்க் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி நபிகளாருக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ சுஃபியானையும் அவங்க கூட்டத்தையும் போய் பிடிக்கலான்னு முடிவு செய்கிறாங்க. அதற்குள்ளாக அபூ சுஃபியான் சுதாரித்துக் கொண்டு வழியை மாற்றி மக்காவுக்கு போயிட்டாரு. மக்காவுக்கு போனதோடு இல்லாமல் மக்காவில் இருக்கிற தன்னுடைய தலைவர்களுக்கு ஒரு செய்தியையும் அனுப்பி விடுகிறார். முகமதை என்னை பிடிக்கிறதுக்காக படை திரட்டி வந்து கொண்டிருக்கிறார். உடனே மக்காவில் இருந்த அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முகமதை இனிமே சும்மா விடக்கூடாது என்று இவர்களும் ஒரு படையை திரட்டி மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அபூ சுஃபியான் லாவகமாக தப்பித்து மக்காவின் பக்கம் ஓடிவிட்டார். இந்த நேரத்தில் தான் நபிகளார் மக்காவிலிருந்து மிகப்பெரிய படை வருகிறது என்கிற செய்தி நபிகளாருக்கு கிடைத்த உடனேயே ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய வரலாற்று செய்திகள். அனைத்து தோழர்களும், முஹாஜிர்கள், அன்சாரிகள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற அந்த நேரத்திலே ஒரு படை வருகிறது. சண்டையிடலாமா, போருக்கு போவோமா வேணாமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருத்து கருத்து சொல்கிறார்கள். அந்த கூட்டத்தில், அந்த மஷூராவில் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்துக்கு செவிசாய்க்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் அவர்கள் சொன்ன அந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை அந்த சபையிலே அமர்ந்து கவனமாக கவனித்துக் கொண்டிருந்த அன்சாரி தோழர்களின் தலைவர் சஅத் இப்னு உபாதா எழுந்திருக்கிறார். அவர்களுக்கு புரிந்து விட்டது, நபிகளார் எதற்காக தயக்கம் காட்டுகிறார்கள் என்றால், முஹாஜிர்கள் மக்காலிருந்து வந்திருக்கிறாங்க, இனிமே அவங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. போர் என்கிற ஒரு சூழல் வந்தால், சண்டை என்கிற ஒரு சூழல் வந்தால் அன்சாரிகள் தான் அதிலே பெருமளவு பாதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு நன்றாக தெரியும். எனவே அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நபிகளார் தெரிந்து கொள்வதற்காக அபூபக்கர் என்கிற முஹாஜிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன கருத்தை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல்ல, உமர் அவர்கள் சொன்ன கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சஅத் இப்னு உபாதா அன்சாரிகளின் தலைவர் எழுந்திருக்கிறார். இயானா துரீது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அன்சாரிகளாகிய எங்களுடைய கருத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நாங்க என்ன சொல்ல போறோம் என்பதுதான் உங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அன்சாரிகளாகிய எங்களுடைய குதிரை படையை அந்நகீலஹல் பஹர், கடலிலே நீங்கள் பாயச் சொன்னாலும் அன்சாரிகளாகிய எங்களுடைய சமூகத்தின் குதிரைகள் கடலிலே யோசிக்காமல் குதிக்கும். எங்களுடைய குதிரை படையை பருக்குல் ஹிமாத் என்கிற தூரமான ஒரு இலக்கிற்கு எந்த யோசனையும் இல்லாமல் நீங்கள் படை நடத்துங்கள் என்று சொன்னால், எந்த கேள்வியும் இல்லாமல் இந்த அன்சாரி கூட்டம் அந்த இலக்கை நோக்கி அடையும். அல்லாஹ்வுடைய தூதரே, லா நகூலு கமா கால கௌமு மூசா, மூசாவுடைய சமூக மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பதிலை சொன்னார்களே,
போருக்கு வாருங்கள், சண்டைக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்க, சண்டைக்கு எங்களை கூப்பிடாதீங்க, போருக்கு எங்களை கூப்பிடாதீர்கள், நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருபோதும் இந்த அன்சாரி கூட்டம் இது போன்ற வார்த்தையை இந்த தூதருக்கு முன்னால் சொல்லாது என்று சொன்னார்கள். நாங்க சொல்ல மாட்டோம், நீங்கள் ஒரு முடிவெடுங்கள், அந்த கட்டளைக்கு முழுமையாக நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொன்னார்களே. இதிலே நமக்கு குறிப்பாக ஏகத்துவவாதிகளுக்கு, நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய மக்களுக்கு தலைமை பீடத்திலே நிர்வாகிகளாக தாயிக்களாக இருக்கிறோமே, நமக்கு இதிலே அதிகமான படிப்பினை இருக்கிறது. ஆங்காங்கே எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்காம இருக்கும், ரெண்டு பேருக்கு மத்தியில மனக்கசப்புகள் இருக்கும். ஆனால் அவர் வகிக்கிற பொறுப்பு ரெண்டு பேருக்கும் வித்தியாசப்படும். அவர் சொல்லி நான் கேட்கிறதா என்கிற மனநிலையும் சைத்தானுடைய ஊசலாட்டத்தால் நம்மில் சிலருக்கு ஏற்படலாம். இது மனித இயல்பு. இந்த சம்பவம் அன்சாரிகளுடைய அந்த கட்டுப்பாடு நமக்கு கண்டிப்பான முறையிலே வேண்டும், ஏகத்துவவாதிகளுக்கு வேண்டும். நன்மையான காரியங்களை செய்வதற்கு நமக்கு கட்டளையிடப்பட்டால், ஏவப்பட்டால், நாம அதுல நம்முடைய சுய விருப்பங்களுக்கு இடமளிக்கவே கூடாது. அன்சாரி தோழர்கள் எந்த அளவிற்கு ஃபுல் கமிட்மெண்டோடு நபிகளார் அவர்களை பெயர் சொல்லி அழைத்து கேட்பதற்கு முன்பாகவே, அன்சாரிகளை உங்க கருத்தை சொல்லுங்க ரசூலுல்லாஹ் கேட்கல, முன்னாடி வந்து சொன்னாங்க, நாங்க ரெடி, நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்களே. அந்த ஃபுல் கமிட்மெண்ட் ஏகத்துவவாதிகளாக இருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நிறைய பாடங்களை, படிப்பினைகளை சொல்லித் தருகிறது. நாம கிளை ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், மாவட்ட ரீதியாக பார்க்கும் போது ஒரு சில பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு பலகீனம் என்ன, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பணியாக இருந்தாலும் ஒருத்தர் மாத்திரம் சுத்தி சுத்தி வேலை செய்வார். இது எல்லா கிளையில இருக்கு. அதனால மற்றவங்க எல்லாம் பணி செய்யலையா, நான் அப்படி சொல்ல வரவில்லை. அதிகமாக இவர் ஆக்டிவா இருப்பாரு, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அது மாதிரியான நிலை இருக்கிறதா இல்லையா? இந்த பணியா அவர் பார்த்துக்குவார், போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா அதுக்கு அவர் தான் சரிப்பட்டு வருவார், மெகாபோன் பக்கணுமா கூட நிக்கிறதுக்கு அவர் தான் கரெக்டா வருவார், செயலாளரு அவர் குறிப்பிட்ட இந்தந்த பணிகளுக்கு மட்டும்தான் வருவார், ஜும்மாவுக்கு பள்ளியை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணணும் அதுக்கு தனியா ஆள் போட்டாச்சு, அந்த பணியை பார்க்கிறது நம்முடைய வேலை இல்லை. ஒரு பணியை எல்லோரும் சேர்ந்து செய்வதற்கு சங்கமித்த இடத்திலே எல்லோருக்கும் அந்த ஆர்வம் நல்ல முறையிலே இருந்தால்தான் அது ஆரோக்கியமாக கடந்து செல்லும். இதில் இருக்கிற பிரச்சனை என்ன, யாராவது ஒருத்தரை எதிர்பார்க்கிறோம், நான் மட்டும்தான் வேலை செய்யறதா, வேலை செய்யற ஆட்களுக்கு கூட சைத்தான் இந்த மாதிரியான சிந்தனையை போடுவான், நான் மட்டும்தான் ஆளா, நான் தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணுமா, ஏன் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் இல்லையா, அவங்க எல்லாம் வரமாட்டாங்களா, அவங்க எல்லாம் பொறுப்புல இருக்கத்தானே செய்யறாங்க, அந்த பணிகளிலே அவர்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டியதானே என்று செய்யக்கூடிய ஆட்களிடத்தில் இது போன்ற வார்த்தைகளும் வருகிறது. நீங்கள் அன்சாரி தோழர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், செல்ஃப் கமிட்மெண்ட். ஒரு தனிநபர் அல்லாஹ்விற்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கள் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தனி உள்ளத்தோடு போராடி, யார் வர்றாங்களோ இல்லையோ நான் அதற்கு ரெடி, நான் எல்லா பணிகளையும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். இப்படி எல்லாருடைய மனநிலையும் மாறிவிட்டால் பிரச்சனை வருமா, மனக்கசப்புகள் வருமா, மூஞ்சியை திருப்பிட்டு போவோமா,
சக கிளை நிர்வாகிகள் கூட நல்ல முறையில் சிரித்து பேசுவது கிடையாது. ஒரு சில இடங்களில், எல்லாரையும் சொல்லல. தலைவர் செயலாளர்கிட்ட மூஞ்சியை தூக்கிட்டு போவார், செயலாளர் பொருளாளர்கிட்ட மூஞ்சியை தூக்கிட்டு போவார். நாமெல்லாம் யாரு? தௌஹீத்வாதிகள், ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்கள். நமக்கு மத்தியிலே காழ்ப்புணர்வு, நமக்கு மத்தியிலே போட்டி பொறாமை. அன்சாரி தோழர்களுடைய வரலாறு இது அனைத்தையும் நம்முடைய உள்ளத்திலிருந்து களைந்தெடுக்கிற அற்புதமான சக்தியாக இருக்கிறது. வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். உஹதுடைய போர்க்களம், அனஸ் பின் நல்லர் என்கிற ஒரு நபித்தோழர். எல்லா தாயிக்களும் இந்த செய்தியை பேசாம நம்ம இருக்கவே மாட்டோம். அவர் யார்? ஒரு அன்சாரி தோழர். அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பத்ர் என்கிற ஒரு போர்க்களம் நடந்தது, அதிலே கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இன்னொரு போர்க்களம் கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்றால், ஒரு போர் நடக்கும் என்றால், அனஸ் பின் நல்லராகிய நான் கண்டிப்பாக அதிலே கலந்து கொள்வேன். உஹது போர்க்களம் வருகிறது, போர்க்களம் ஆரம்பிக்கிறது. சூடு பிடித்த அந்த போர்க்களம் வெற்றி என்கிற நிலையை அடைய போகிற நேரத்திலே ஒரு சிலருடைய அந்த கட்டுப்பாடு சிதைந்த காரணத்தினால், ஒற்றுமை அந்த இடத்திலே குலைந்த காரணத்தினால் அந்த டோட்டல் போருமே கொலாப்ஸ் ஆகி விடுகிறது. இஸ்லாமிய படையை சேர்ந்தவர்களே தன்னுடைய சக சகோதரனை வெட்டக்கூடிய அளவிற்கு அந்த போர் உக்கிரமாக மாறி போய்விடுகிறது. அந்த நேரத்தில் தான் எதிரிகள் அடித்த அடியில பெரும் பெரும் மூத்த சஹாபாக்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடி வருகிறார்கள் அந்த போரை விட்டு. அந்த நேரத்தில் தான் இந்த அனஸ் பின் நல்லர் என்கிற ஒரு அன்சாரி தோழர், எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் பார்க்கணுமா அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு பாடம், படிப்பினை. நான் மட்டும் இழிச்சவாயா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பாடம், படிப்பினை. ஏன் தலையில மட்டும்தான் எழுதியிருக்கான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு படிப்பினை. இந்த அன்சாரி தோழர் போர்க்களத்தில் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள், இவர் தன்னந்தனியாக உள்ளே போய் கொண்டிருக்கிறார். எதிரிலே சஅத் இப்னு முஆத் தன்னுடைய சமூகத்தின் தலைவர், அவர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார் பின்னாடி. இந்த அனஸ் பின் நல்லர் அவர்கள் சஅத் இப்னு முஆதை பார்க்கிறார்கள். யா சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆதே எங்கே செல்கிறீர்கள்? இதோ இந்த உஹது மலையினுடைய பின்னால் இருந்து சொர்க்கத்தின் வாடையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை நோக்கி நான் செல்கிறேன் என்று போர்க்களத்திற்குள்ளே போகிறார். கடுமையான முறையிலே சண்டையிடுகிறார். அந்த போர்க்களத்திலே 70க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்களோடு, ஈட்டியால் குத்தப்பட்டு வாளால் வெட்டப்பட்டு உடலே சிதைந்து போடி விடுகிறது. எந்த அளவிற்கு என்றால் அவருடைய சகோதரி இந்த அனஸ் பின் நல்லர் அவர்களை விரலின் நுனியை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள். அண்ணனுக்கு இப்படித்தான் விரல் நுனி இருக்கும், இவர் தான் அனஸ் பின் நல்லர் என்று அடையாளம் தெரியாத அளவிற்கு சிதைத்து கொல்லப்பட்டார்கள். உலக வாழ்க்கை ஒரு முறைதான், அதை இழப்பதற்கும் ஒரு தனி மனிதர் துணிகிறார் என்றால் சாதாரணமான மார்க்க பணிகளிலே மற்றவர்களை எதிர்பார்க்க கூடாது. நிர்வாகிகளாக தாயிக்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை மனதிலே வைத்து, நான் யார் வந்தாலும் வராட்டியும் சரி இந்த பணியில் என்னிடத்தில் சோர்வு வராது என்கிற மனநிலை அனைத்து சகோதரர்களிடத்திலேயும் வந்தால் நம்ம பணிகளில் தொய்வே வராது. அலட்சியம் காட்டவே மாட்டோம். ஒரு நோட்டீஸை மாவட்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுது, கிளையில கிடக்கும் 1 மாசம் 2 மாசமா. மாவட்டத்திலிருந்து தணிக்கைன்னு வந்தா தெரியும் அந்த நோட்டீஸ் பிரசங்கம் செய்யப்பட்டதா, போஸ்டர் ஒட்டப்பட்டதா, மாவட்டம் சொல்லி அந்த பணிகள் சரியாக நடந்ததா. பலகீனத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்சாரி தோழர்களுடைய வரலாறு
அந்த ஒட்டுமொத்த சமூக மக்களும் அல்லாஹ்விற்காக பணி செய்கிற இந்த விஷயத்திலே அவர்களுடைய தியாக வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்ட நபித்தோழர்கள் எத்தனை பேர்? கை தூக்குங்க பார்ப்போம், யாருக்கு தெரியும்? உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? அந்த 70 பேர் யாரு சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரிலே கலந்து கொள்ளும் பொழுது அல்லாஹுவின் தூதரவர்கள் 70 நபித்தோழர்களை இழந்தார்கள். 70 அன்சாரிகள் கொல்லப்பட்டார்கள். இன்னும் ஒரு சில செய்திகளிலே நபிகளார் தனித்து விடப்படும் பொழுது மை யருத்துஹும் அன்னா ரஃபீகி ஃபில் ஜன்னா, நபிகளார் தனித்து விடப்பட்டு எதிரிகளால் சூழப்படுகிறார்கள். இந்த முகம்மதை இந்த இடத்திலே யார் காப்பாற்றுவாரோ அவர் இந்த முகம்மதோடு மறுமையிலே ஒன்றாக இருப்பார் என்கிற அறிவிப்பின் அடிப்படையிலே 7 அன்சாரி தோழர்கள் வரிசையாக வந்து நபிகளாருக்கு கவசமாக இருந்து உயிரை விட்டார்கள். 2 முஹாஜிர்கள் உயிரை விட்டார்கள் அந்த உஹது போர்க்களத்தில். பெரும்பான்மை தியாகம் நாங்க தான் செய்யணுங்கிறதுல ரெடியா இருந்தாங்களே, எங்களை மிஞ்சறதுக்கு ஆள் இருக்கக்கூடாது என்கிற அந்த நிலையில் அன்சாரிகள் நின்றார்களே. இப்படி ஒவ்வொரு கிளையும் நன்மையை செய்வதிலே போட்டி போட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இதற்கான பரிசு எனக்கு மகத்தான நிலையிலே கொடுக்கப்பட போகிறது, அதுல நான் ஃபர்ஸ்ட் நிக்கணும், அதுல நான் முன்னாடி நிக்க, அந்த வரிசையில நான் தான் முன்னாடி நிக்கணும் என்கிற ஒரு வெறி வேண்டும் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும். அவங்களுக்கு என்ன இருக்கிறது? அன்சாரி தோழர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். உலக வாழ்க்கையா? கண்டக் என்கிற யுத்தகலம். அவங்களுடைய தியாகத்தை ரசூலுல்லாஹ் தன்னுடைய வார்த்தையிலே அப்படியே வெளிப்படுத்திடுவாங்க. அவங்களுடைய தியாகத்தையும் முஹாஜிர்களுடைய தியாகத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் முஹாஜிர்களும் தியாகம் செய்தார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்சாரி தோழர்கள் எப்பொழுதுமே அவங்க ஸ்பெஷல். கண்டக் போர்க்களத்திலே எதிரிகள் மிகப்பெரிய படையை அழைத்து வருகிற நிலையிலே ஊரை சுற்றி குழி வெட்டப்படுகிறது. கடுமையான பாறைகள் தட்டுப்படுகிறது. பாறைகளை உடைக்கிறார்கள் சிலர், மண்ணை சிலர் அள்ளுகிறார்கள். வயிற்றிலே பசி, கல்லை கட்டுகிறார்கள். வயிற்றிலே கல்லை கட்டி கடுமையான பசி பட்டினியிலே குழியை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் இதை பார்த்து அப்படியே ஆடி போய் விடுகிறார்கள். அல்லாஹுவின் தூதரவர்களுக்கு அப்படியே அழுகை தன்னுடைய உள்ளத்திலிருந்து அப்படியே கொப்பளித்து வருகிறது. நபிகளார் சொன்ன அந்த வார்த்தையை கவனித்தீர்களா? அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா. இறைவா, இந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் மறுமை வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை கிடையாது. ஃபக்ஃபிர்லில் அன்சார வல் முஹாஜிரா. அன்சாரி தோழர்களையும் முஹாஜிர்களையும் நீ மன்னித்து விடு அல்லாஹ். யாரை முற்படுத்தி சொன்னார்கள்? ஃபர்ஸ்ட் அன்சாரிகள் தான். ஏனென்றால் அவர்களுடைய தியாகத்தை நாம் நம்முடைய பணிகளோடு, நாம் செய்கிற தாவா பணிகளோடு, தியாகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாமும் தியாகங்களை செய்கிறோம். அதை குறைத்து மதிப்பிடவில்லை. இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுங்க. நம்முடைய பணிகளில் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே இருக்கிற கசப்புணர்வுகள், காழ்ப்புணர்வுகள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டு அல்லாஹ்வின் பணிகளுக்காக உளமாற ஒன்று சேர வேண்டும். நம்ம பலரிடத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? 2 பேருக்கு மத்தியில சண்டை, பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மனக்கசப்பாயிருச்சு. அவர் அவர்கிட்ட பேச மாட்டார், அவர் அவர்கிட்ட பேச மாட்டார். ஆனா ஒண்ணு செய்வாங்க, என்ன தெரியுமா? இவரை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட அவர் பேசுவார், அவரை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட இவர் பேசுவார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? அன்சாரி தோழர்களுடைய வரலாற்றில் இதற்கும் நமக்கு படிப்பினை பாடம் இருக்கிறது. ஹுனைன் என்கிற ஒரு யுத்த களம் எப்ப நடக்குது? யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க பார்ப்போம். ஹுனைன் யுத்த களம் எந்த நேரத்தில், எந்த காலகட்டத்தில் நடந்தது?
இப்படியே பேசிக்கிட்டே எல்லாம் போக முடியாது. கேள்விகள் கேட்பேன், பதிலை சொல்லுங்க. இதெல்லாம் வரலாற்றில் அடிப்படையாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள். ஹுனைன் யுத்த காலம் எப்ப நடந்துச்சுன்னு தெரியுமா? மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு சில நாட்களில் அது நடந்தது. மக்காவை ரசூலுல்லாஹ் ஜெயிக்கிறாங்க. மக்காவுக்குள்ள போய் சிலைகளை எல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. மக்காவை தன்வசப்படுத்தின உடனேயே அரபு கோத்திரம் முழுமைக்கும் நபிகளாருக்கு சரணடைந்தார்கள். 2 கோத்திரத்தார்களை தவிர. அது யாரும் தெரியுமா? கை தூங்க போகும். தகீஃப், ஹவாஸின் என்கிற 2 கோத்திரத்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டால், மக்காவிலே ஆதரவு கிடைக்காமல் நபிகளார் தாயிஃபுக்கு போனாங்களே, தாயிஃப்ல போய் நம்ம தாவா செய்வோம் போனாங்களே, அந்த தாயிஃப்ல நபிகளாரை கல்லை எடுத்து அடித்து விரட்டிய கூட்டம் தான் இந்த தகீஃப் ஹவாஸின் குலத்தார்கள். மக்காவே ரசூலுல்லாஹ் கையில வந்துருச்சு. ஆனா இவங்க 2 பேர் மட்டும் ஏத்துக்கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும். மக்காவை ஜெயிச்சதற்கு பிறகும் கூட முகம்மதை சும்மா விடக்கூடாதுன்னு அடிக்க கிளம்பினாங்க. அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர்தான் ஹுனைன் என்கிற யுத்தகலம். யுத்தகலம் நடக்கிறது. இஸ்லாமிய படைக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது. பின்னடைவு ஏற்பட்டு அதற்கு பின்பாக நபிகளார் தனி ஒரு மனிதனாக அந்த போர் படையை கட்டி எழுப்பி தகீஃப் ஹவாஸின் குலத்தார்களை 2 துருவங்களாக அடித்து விரட்டினார்கள். ஒரு கூட்டம் வந்த வழியே தாயிஃப்கே போச்சு, இன்னொரு கூட்டம் அவுத்தாஸ் என்கிற பகுதியை நோக்கி ஓடியது. நபிகளார் 2 கூட்டத்தார்களையும் பிடிப்பதற்கு முன்பாக அவர்கள் விட்டு சென்ற எல்லா கனிமத்து பொருட்கள் எந்த அளவிற்கு என்றால், அந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தகீஃப் ஹவாஸின் குலத்தார்கள் தன்னுடைய சமூக மக்களுக்கு என்ன ஆர்டர், கட்டளை போட்டார்கள் தெரியுமா? இந்த போருக்கு முகம்மதை எதிர்கொள்ள போறோம், இந்த போருக்கு பெண்களும் வர வேண்டும், இந்த போருக்கு குழந்தைகளும் வர வேண்டும், இந்த போருக்கு வயது முதிர்ந்தவர்களும் வர வேண்டும், யாரும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னிடத்தில் இருக்கிற எல்லா சொத்து பத்துகளையும் எடுத்துட்டு வரணும் இந்த போருக்கு. அதான் டிமாண்ட். அதனால இந்த ஹுனைன் யுத்தத்தில் கிடைச்ச அந்த கனிமத்து பொருள் இருக்கிறதே, சுபஹானல்லாஹ், பட்டு பயங்கரமான கனிமத்து பொருட்கள். போர் முடியுது. ஒரு கட்டத்திலே சகீஃப் என்கிற கோத்திரம் இஸ்லாத்தை ஏற்று வந்தார்கள். நபிகளார் இப்ப கனிமத்து பொருளை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க தெரியுமா? புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த கனிமத்து பொருள்ல 100 ஒட்டகத்தை நீங்க எடுத்துட்டு போங்கிறாங்க. யார் அவரு? முஹாஜிர். அன்சாரிகள் இல்லை, முஹாஜிர்கள். ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி சொல்லி அழைத்து, நீங்க 100 ஒட்டகம் எடுத்துட்டு போங்க, நீங்க 100 ஒட்டகம் எடுத்துட்டு போங்க. நபிகளார் கனிமத்து பொருட்களை அள்ளி அள்ளி யாருக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், முஹாஜிர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். இதை அன்சாரி தோழர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிலர், எல்லாரும் இல்லை. இதை பார்த்து கொண்டிருந்த அன்சாரி தோழர்களில் சிலர், வயது குறைவான பக்குவம் இல்லாத ஒரு சிலர், என்ன வார்த்தையை சொல்லி விடுகிறார்கள் என்றால், யக்ஃபிர் அல்லாஹு ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் மன்னிக்கட்டும். இதோ எங்களுடைய கத்தியை பாருங்கள், எங்களுடைய வாளை பாருங்கள், எதிரிகளுடைய இரத்தம் கூட இன்னும் காயவில்லை. அல்லாஹுடைய தூதர் அன்சாரி தோழர்களுக்கு கொடுக்காமல் முஹாஜிர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்களே, அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் மன்னிக்கட்டுமாக. நபிகளார் நியாயமாக நடக்கவில்லை. ஏன்? மக்காவாசிகள் லோக்கலுக்குள்ளேயே இருந்து இந்த போருக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் மதீனாவாசிகளாகிய நாங்களோ மதீனாவில் இருந்து படையெடுத்து மக்காவை அடைந்து மக்காவை ஜெயிச்சதற்கு பிறகாக இன்றைக்கு ஹுனைன் என்கிற யுத்தத்திலேயும் வெற்றி வாகை சூடி கொடுத்ததிலே அன்சாரிகளுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. ஒண்ணுமே கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். அது மனக்கசப்பு வருது, நம்மளுக்குள்ள வருமே. நான் எதிர்ந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த தேவையும் இல்லை. இருக்கிற மக்களுக்கு தெரியும் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நமக்கு மத்தியில சண்டை வருது.
எந்தெந்த விஷயத்தில எல்லாம் நமக்கு மனக்கசப்புகள் வருகிறது, எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் ஒருவரை ஒருவர் பிடிக்காமல் போகிறோம், அதனால் பணிகள் தொய்வடைகிறது. ரசூல்லா இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க. ரசூல்லா மேல ஒரு சிலருக்கு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது. ரசூல்லாவுடைய அணுகுமுறையை பாருங்க. அன்சாரி தோழர்களில் சிலர் இப்படி பேசுறாங்கங்கிற செய்தி நபிகளாருக்கு கிடைக்கிறது. நபிகளார் அவங்கள பத்தி பின்னாடி பேசல. அன்சாரி தோழர்களும் நபிகளாரை பற்றி பின்னால் பேசவில்லை. நபிகளார் இப்படித்தான் ஒரு தௌஹீத்வாதி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாடத்தை அங்கே நடத்துகிறார்கள். அன்சாரி தோழர்கள் அத்துணை பேர்களும் ஒரு கூடாரத்திற்குள்ளே குழுப்ப சொல்கிறார்கள். பெரிய ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு அந்த கூடாரத்திற்குள்ளே ஒருவர் கூட முஹாஜிர் இருக்கக்கூடாது, அன்சாரி தோழர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், அவர்களோடு நான் பேச வேண்டும். ஒரு உருக்கமான சம்பவம் சகோதரர்களே. வரலாற்றிலே நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்சாரி தோழர்களுடைய தியாகங்கள், அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைகளில் இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வாய்ந்த சம்பவம். இது எல்லா அன்சாரி தோழர்களும் அந்த குப்பாக்குள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே நபிகளார் பேச ஆரம்பிக்கிறார்கள். உங்களை பற்றியான ஒரு சில செய்திகள் என்னுடைய காதுகளிலே விழுகிறது, அந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் இப்படி நடந்து கொண்டதிலே உங்களுக்கு எதுவும் வருத்தமா? நீங்கள் இப்படி பேசியதாக ஒரு செய்தி கிடைக்கிறதே என்று கேட்ட உடனேயே அங்கே இருந்த அன்சாரிகளில் மூத்த தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அம்மா தவு ஆராயினா, எங்களில் வயது குறைந்த பக்குவம் இல்லாத ஒரு சில சின்ன பசங்க அப்படி பேசிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இதை பெருசுபடுத்தாதீங்க, இதை மன்னிச்சு விட்டுருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே பேச ஆரம்பிக்கிறார்கள். எனதருமை அன்சாரி தோழர்களே, அலம் அதுல்லுக்கும் துல்லாலன், நீங்கள் அநியாயக்காரர்களாக நேர்வழியில் இல்லாதவர்களாக இருந்த நிலையிலே ஹதாக்குமுல்லாஹு பி, அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு நேர்வழி கொடுக்கவில்லையா? நேர்வழியில இல்ல, அசத்தியத்துல இருந்தீங்க, இந்த இஸ்லாத்தை என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அந்த தோழர்கள் அத்துணை பேர்களும் நிசப்தமாக இருந்து சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அமன். ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க நேர்வழியில இல்ல, நீங்க வந்தவுடன் எங்களுக்கு நேர்வழி கிடைத்தது. பொருளாதாரத்திலே பின்னடைவில் இருந்த நீங்கள், நான் உங்கள் ஊருக்கு வந்த மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற மக்களாக ஆனீர்களா இல்லையா? அல்லாஹு வ ரசூலுஹு அமன். ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வந்தவுடன் எங்களுடைய வாழ்க்கையும் செழிப்பானது. இத ரசூல்லா சொல்லிட்டு அந்த தோழர்களிடத்திலே பேசுகிறார்கள், எனதருமை அன்சாரி தோழர்களே, நான் இப்படிலாம் உங்ககிட்ட பேசுறேன், நீங்களும் என்னை பார்த்து ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். ஒட்டுமொத்த மக்காவும் சேர்ந்து முகம்மதே உங்களை அடித்து விரட்டிய நிலையில் அன்சாரிகளாகிய நாங்கள் உங்களுக்கு தோள் கொடுத்தோமா இல்லையா என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். தாயிஃபில் இருந்து நீங்கள் அடித்து விரட்டப்பட்டீர்கள், எந்த சப்போர்ட்டும் இல்லாத நிலையில் மதீனாவிற்கு நீங்கள் உங்களுடைய சொத்து பத்துக்களை இழந்து வந்த நிலையிலே பாதி உங்களுக்கு கொடுத்தோமா இல்லையா என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அங்கே இருந்த அத்துணை அன்சாரி தோழர்களுடைய கண்களிலேயும் அப்படியே கண்ணீர் மல்க அழுகிறார்கள். அப்படி அழுகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாருங்கள், மனக்கசப்பு ஏற்படுகிறதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அவர் செய்யற செயல் பிடிக்கலையா? டைரக்டா உட்கார்ந்து மூஞ்சிக்கு முன்னாடி உட்கார்ந்து, உங்களுடைய இந்த செயல் எனக்கு பிடிக்கல, இதை நீங்க எந்த விதத்துல சரி காண்றீங்க கேட்கறதுக்கு என்ன கூச்சம்? மூணாவது மனுஷனா, சக நிர்வாகிகளோ தாயிகளோ யாராக இருக்கட்டும், ஒருவரின் மீது ஒருவருக்கு மனக்கசப்போ சண்டைகளோ பிடிக்காத ஒரு சில விஷயங்கள், விரும்பத்தகாத விஷயங்கள் நடக்கிற பொழுது சகோதரத்துவத்தை மேம்படுத்துகிற அழகான படிப்பினையை நபிகளார் இங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள். எல்லாரையும் கூப்பிட்டு மூஞ்சிக்கு முன்னாடியே, அவர்களுடைய முகத்துக்கு முன்பாகவே, இப்படி இப்படிலாம் நான் செஞ்சேன், இப்படி இப்படிலாம் நீங்க செஞ்சீங்க,
எனதருமை தோழர்களே, ஐ எதுஹபன் நாசு பிஷாத்தி வல் பஈர், இந்த மக்கள் யாருக்கெல்லாம் நான் ஆடு கொடுத்தேன், மாடு கொடுத்தேன், ஒட்டகம் கொடுத்தேன், தங்க காசுகளை வெள்ளி காசுகளை கொடுத்தேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ, அந்த மக்கள் எல்லாம் ஒட்டகத்தையும் ஆடு மாடுகளையும் அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு செல்லும் போது அலா தர்லவுன அன் ததுஹபு ரசூலல்லாஹ் இலா ரிஹாலிக்கும், இந்த அல்லாஹ்வுடைய தூதரை மீண்டும் மதீனாவுக்கு கரம் பிடித்து நீங்கள் கூட்டிட்டு போவதை நீங்கள் விரும்பவில்லையா? எல்லாரும் ஒட்டகத்தை கொண்டு போகட்டும், ஆட்டை கொண்டு போகட்டும், மாட்டை கொண்டு போகட்டும், தங்கம் வெள்ளி காசுகளை கொண்டு போகட்டும். அன்சாரிகளே, மக்காவை நான் ஜெயிச்சிட்டேன், மக்காவில் நான் இருப்பேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? நான் மதீனாக்காரன், நான் அன்சாரிகளில் ஒருவன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே குழும்பியிருந்த அத்துணை மக்களுக்கும் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் ஒரு பாதையிலே செல்கிறார்கள், அன்சாரு வாதியன், அன்சாரி தோழர்களாகிய நீங்களும் ஒரு பாதையில் செல்வீர்கள் என்றால், லசலக்து வாதியல் அன்சார், அன்சாரி தோழர்களே, என்னுடைய ஈரக்குலையே உங்களுடைய பாதையில் தான் நான் நடந்து வருவேன், உங்களுக்கு பின்னாடி தான் வருவேன் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அளவிற்கு இதயத்திற்கு நெருக்கமாக அந்த தோழர்கள் மாறியதற்கான காரணம், ஏகத்துவத்திற்காக நபிகளாருடைய கரம் பிடித்து அந்த அளவிற்கு முனைப்போடு, உறுதியோடு, நட்புணர்வோடு, வீரியத்தோடு அவர்கள் செயல்பட்டதனுடைய விளைவு வரலாற்றிலே அவர்கள் நாயகர்களாக போற்றப்படுகிறார்கள். இறைவனே திருமறை குர்ஆனிலே பாராட்டுகிறான், வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், ஈமான் கொள்வதற்கு, ஈமான் கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த வந்த மக்களை இந்த அன்சாரி தோழர்கள் நேசிக்கிறார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் மிம்மா ஊது, அந்த மக்காவாசிகளுக்கு தானங்களாக, கொடைகளாக, சொத்தில் பாதியை, உணவில் பாதியை, வியாபாரத்தில் பாதியை கொடுப்பதிலே அணு அளவும் தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் கசப்புணர்வு கொண்டதே கிடையாது. வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவு கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவை இருந்தும் பிறருக்கே அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். ஏகத்துவவாதிகளிடத்தில் இந்த பண்பு இருக்க வேண்டும். அவர்களுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் தியாகங்களை மட்டுமே செய்தார்கள், பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை. உழைப்பை செலுத்தினார்கள், அதற்கான பலன் ஆட்சியாளராக வந்தாங்களா யாராவது? அன்சாரி தோழர்களில் சாத் இப்னு முஆத் உங்களுடைய கலைஃபா அறிவிக்கப்பட்டாரா? சாத் இப்னு உபாதா நபிகளாருக்கு பின்னால் கலீஃபா அறிவிக்கப்பட்டாரா? நபிகளார் அந்த மக்களுக்கு அதை முன்னறிவிப்பாகவே செய்துவிட்டு சென்றார்கள். எனதருமை தோழர்களே, நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தீர்கள், இனிமேல் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதுதான் இருக்கிறது பாக்கி, அது கொடுக்கப்படாது. மறுமையில் ஹவுதுல் கௌசரில் என்னை சந்திக்கும் வரைக்கும் பொறுமையாக இருங்கள். பிரதிபலனை எதிர்பார்க்காத சமுதாயம், பதவி பட்டங்களை எதிர்பார்க்காத சமுதாயம், பொறுப்புகளை எதிர்பார்க்காத சமுதாயம், பணிகளை மட்டுமே செய்தார்கள், தியாகங்களை மட்டுமே செய்தார்கள், உழைப்பை மட்டுமே கொடுத்தார்கள். அந்த உழைப்புக்கான கூலியை படைத்த ரப்பிடத்தில் மட்டுமே எதிர்பார்த்தார்கள். அந்த மனநிலை தௌஹீத்வாதிகளாகிய நாம் அத்துணை பேர்களிடத்திலையும் வர வேண்டும். நான் உழைப்பேன், நான் பணி செய்வேன், உலகத்தில் எனக்கு பாராட்டு வேண்டாம், உலகத்தில் எனக்கு பட்டம் வேண்டாம், உலகத்தில் எனக்கு பொறுப்பு வேண்டாம், அந்த பொறுப்பு இருந்தாதான் நான் இருப்பேன், இந்த பொறுப்பு இருந்தாதான் இருப்பேன், அவர் சொல்றதுக்கு எதுவும் தேவையில்லை. படைத்த ரப்புடைய திருப்பொருத்தம் அது எனக்கு போதும். அன்சாரி தோழர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தியாகங்களை செய்தார்களோ,
ஏகத்துவ பணிக்காக உழைத்தார்களோ அது போன்ற உழைப்பை தௌஹீத்வாதிகளாகிய நாமும் கொடுத்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக படைத்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அல்புரியட்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.